கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக ஒரு கவிதை எழுதினான். கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். ஆக ஒருத்தர் அன்பாக இருக்காங்களா இல்லையான்றதை கண்ணில் பார்த்தா தெரிஞ்சிருமா. பாரதி கண்ணனின் சேவகன்னு அடிக்கிறாருங்க. கண்ணனை பற்றி சொல்ல வரும்போது சொல்கிறாரு, கட்டுறுதி கொண்ட உடல் கண்ணிலே நல்ல குணம். ஆக கண்ணில் தெரிஞ்சிடும் அன்பு. அன்பாக இருக்க முடியுமா? முடியாது. சரி, அன்பாக இருக்க முடியும். நான் எங்கள் சென்னையில் மௌலிவாக்கம்னு ஒரு இடம், 11 மாடி கட்டடம் கட்டினாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஃப்ளாட்டும் சோல்டு. என்ன ஆயிடுச்சு, ஒரு 11 மாடி கட்டடம் விழுந்துருச்சுங்க, கீழே உடஞ்சி விழுந்துருச்சு. இன்னொன்று நிற்கிது. அதை லட்சக்கணக்கில் போட்டு இஎம்ஐ கட்டினவெல்லாம் அனாதே ஆகிட்டான் ரோட்டில். ஒவ்வொருத்தரும் அழுகுறான். இதில் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஹைகோர்ட்டு, அந்த இன்னொரு 11 மாடி இருக்குல்ல அதையும் இடிச்சிடுங்க, ஏன்னா அதுவும் குவாலிட்டியாக இருக்குது, அதையும் இடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சார், அதை இடிக்க போகிறாங்க. புது டெக்னிக்கு உள்ள சின்ன பாம்பு வச்சு இடிச்சிடுவோம். நான் ஆக்சுவலாக அதை பார்க்க போனேன். ஒரு ஆள் அது 3 மணிக்கு இடிக்கிறேன், நாங்கள் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ன்றதுனால 4 ஆகிடுச்சு. சார், ஒரு ஆள் அங்கே இருக்க போலீஸ்கிட்ட கேட்குறாரு, என்னங்க 3 மணிக்கு இடிக்கிறேன், நீங்கள் இன்னும் இடிக்கவே இல்லை, டைம் ஆகுது, இதை பார்க்கறதுக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் போட்டு வந்தேன்னா. அதாவது இடிப்படுறது இன்னொருத்தன் வீடு, அதை வாங்கினவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியாது. ஆனால் மனிதாபிமானமே இல்லாமல் அதை எப்போ இடிப்பீங்கன்னு கேட்டால் பாருங்க, அதுதான் மனிதநேயம் போயிடுச்சு. அன்பாக இல்லை. நீங்கள் மற்றவர்களிடம் அன்பாக இருக்க ஆரம்பியுங்கள், மற்றவர்கள் உங்களை மதிக்க தொடங்குவார்கள். அதுதான் முக்கியம். சார், பாராட்ட கற்றுக்கணும் சார். நம்மக்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது இல்லை. மற்றவங்கள பாராட்டணும். ஒன்றும் இல்லை, நியூயார்க்கில் ஒரு பொண்ணு, ஒரு 25 வயசு பொண்ணு சைக்கியாட்ரிக் டாக்டர்கிட்ட வந்தது. டாக்டர், ஐ வாண்டட் டு சூசைட் பண்ணிக்கலாமான்னு டார்ச்சராக இருக்குந்துச்சு. டாக்டர் கேட்டார், ஏமா சூசைடுனாரு. இல்லை, என் பாஸ் என்னை இரிட்டேட் பண்ணுறான், எப்போ பாரு சிடுன்னு திட்டுறான், எனக்கு அந்த கம்பெனியை விட்டும் வெளில போக முடியாது, நல்ல சம்பளம், அதனால் எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் பாஸ் திட்டுறாரு, நான் சூசைட் பண்ணிக்கலாம் இருக்கிறேன் அப்படின்னா. டாக்டர் உட்கார வச்சு அவங்களுக்கு கவுன்சில் தர்றாரு. தந்துட்டு சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பாஸ் உங்களை திட்டுறாரு, அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் பாஸ்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும், எதுலையாவது ஒரு நல்ல குணம் இருக்கும், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதை பாராட்ட கற்றுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவீங்க. நீங்கள் அடுத்த ரிவ்யூ அடுத்த மாதம் வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. சார், 1.5 மாதம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வரல. டாக்டர் பயந்துட்டார். ஏன்னா கவுன்சிலிங் போயிட்டு ரிவ்யூவுக்கு வரல, ஒருவேளை சூசைட் பண்ணிக்கிச்சோன்னு பயம். கரெக்டாக 2 மாதம் கழிச்சு அந்த பொண்ணே வந்தது, சிரிச்சா மாதிரியே வருது. டாக்டர் கேட்டார், ஆர் யூ ஓகே நவுண்ணா? ஓகே டாக்டர் அப்படின்ச்சு. உங்கள் பாஸு, சூப்பர் டாக்டர், என்னப்பாச்சு என்னது, ஒரு இன்விடேஷன் கார்டை கொடுத்துது. என்னதுன்னு, ஐ எம் கெட்டிங் மேரேஜ்ச்சு. வெரி குட்னாரு. யாரை தெரியும்ல, என்ன, என் பாஸு தான் அப்படின்ச்சு. ஏம்மா அவர் உன்னை ஆமாம், அந்த ஆள் திட்டுறதுனாலே சூசைடு என்ன? ஆமாம். அப்புறம் டாக்டர், நீங்கள் சொன்னீங்கல்ல அவர்கிட்ட பாராட்டப்பட வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு, அதுக்கப்புறம் தான் நான் அதை கவனித்தேன். என்ன கவனித்தேன்னா, டாக்டர் எங்கள் எம்டி மாதிரி க்ளீனாக ட்ரெஸ் பண்ணுறான், க்ரூமிங், டெய்லி ஷேவ் பண்ணி க்ளீனாக ஆஃபீஸ்லேயே நீட்டாக வர்றது அவர் தான். 2வது, நல்ல லாங்குவேஜ். ஒரு டிக்டேஷன் கொடுத்தாருன்னா ஒரு டிக்டேஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு வாட்டி கூட தகுற மாட்டார், அப்படியே கரெக்டாக சொல்லுவார். அதே மாதிரி லெட்டர் அடித்து மாதிரி கொடுத்தா எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கோ அதை மட்டும் திருத்துவார். அவர் டேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய நல்லது இருந்தது. அவரை நான் பாராட்ட ஆரம்பித்தேன், அதனோட எஃபெக்ட் தான் இன்விடேஷன் இருந்தாங்க இருந்துச்சு. உண்மை சார், நான் அனுபவிச்சிருக்கேன் சார். மற்றவர்களை பாராட்டுற மாதிரியாவது நடிங்க சார், அவனுக்காவது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லை. எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஜிஎம் வந்தாங்க, லேடி. இந்த ஆஃபீஸ்லேயும் கம்பெனிலையும் வேலை செய்கிறவங்க, அதுவும் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் உண்டு எப்போவுமே. என்னென்னா, நம்ம மேலதிகாரியில் அவங்க 2 விதமாக இருப்பான். ஒரு மேலதிகாரி வந்தார் வச்சுக்க, இங்கே பார், நீ ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் வா, லேட்டாக வா, அதை பற்றி கவலை இல்லை, வந்தினா வேலையை முடிச்சிடு, அவன் சொல்லிட்டு போவான்.
6 மாதம் கழித்து அந்த ஆஃபீஸர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவான். வேற ஒரு ஆஃபீஸர் வருவான். அவன் இங்கே வா, முதல்ல ஒழுக்கம் முக்கியம், டைமுக்கு ஆஃபீஸுக்கு வா, நீ வேலை செய்யாத, பட் ஆஃபீஸுக்கு டைமுக்கு வரணும். இப்போ நம்ம 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்மளை மாற்றிக்கினே இருக்கணும். எனக்கு ஒரு ஜிஎம் வந்தாங்க, லேடி, அந்தம்மா அப்படி தான், ஆஃபீஸுக்கு கரெக்ட் டைமுக்கு வரணும், இல்லைன்னா வாய்க்கு வந்தது திட்டம். நான் பார்த்தேன். ஒரு நாள் நான் லேட்டாக போனேன். பார்த்தா பசங்க சொல்கிறாங்க, உள்ளே கூப்பிட்றாங்க, வந்த உடனே உள்ளே வர சொன்னாங்க, எப்படி உனக்கு பாட்டுக்குது அப்படின்னாங்க. உள்ளே நேராக போனேன். போனவுடனே அந்தம்மா தான் ஆரம்பிச்சிது, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் எவ்ரிடே யூ ஆர் கம்மிங்லே ஆயிடுச்சு. டக்குன்னு நான் பண்ணேன், கை கட்டி அப்படியே பார்த்து, மேம் இந்த சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேடம் அப்படின்னு. முடிஞ்சிச்சு, அப்படியே அடங்கிடுச்சு. ரியலி எங்கள் ஹஸ்பண்டு கூட காலையில் அதான் சொன்னாருன்னு. அந்த ஆள் வீட்லேயே கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிக்கிறான். எங்கள் ஹஸ்பண்டு கூட காலைல அதான் சொன்னார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த அம்மா நம்மளை திட்டுறதே கிடையாது எந்த டைமுக்கு போனாலும். சார், மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்வதே பெரிய மனித பண்பு சார். நமக்கு அது வரவே வராது. பக்கத்தில் இருக்கணும், ஏதாவது நல்லது நடந்தால் 3 நாள் சாப்பாடு இறங்க மாட்டேது நமக்கு. அது இல்லை. வள்ளுவர் சொல்கிற அன்பு காட்டல. சரி, வள்ளுவர் காட்டுற தனி மனித ஒழுக்கம் அதுவும் இல்லை. வள்ளுவன் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்றான் சார். அதை விட என்ன பெரிய விஷயம் வேணும் நம்மளுக்கு? அது ஒன்றுமே தெரியலங்க. பெரியார் மேலே, தந்தை பெரியார் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு, கடவுள் இல்லைனாரு, அது இல்லைன்னா. ஆனால் பெரியார் ஒழுக்கத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, பக்தி இல்லைன்னா கூட ஒரு பெரிய இழப்பு இல்லை, ஆனால் ஒழுக்கம் இல்லைன்னா எல்லாமே வாழ்க்கையில் பாழாயிடும்ன்றார். அது பெரிய விஷயம். ஒழுக்கம் வேணும் சார். கன்ஃபியூஸியாக சொல்கிறான் சார். ஒரு 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 ஆளுக்கு அணிகலன் என்பதே ஒழுக்கம் மட்டும்தான். நமக்கு அதெல்லாம் தெரியல. ஒன்றும் இல்லை சார். ஒரு வரலாற்று இது, இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் குலோத்துங்கன்னு ஒரு மன்னன் தான். அவனுடைய புலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒட்டக்கூத்தர், அரசவை புலவர். அந்த சோழ மன்னன் என்ன பண்ணால், பாண்டிய நாட்டு இளவரசியை திருமணம் பண்ணான். சோழ நாடும் பாண்டிய நாடும் ஒன்றா இருக்கணும்னு. இந்த ஒட்டக்கூத்தர் நிறைய படித்தவர், ஆனால் பண்பு கொஞ்சம் கம்மி, ஒழுக்கம் கொஞ்சம் கம்மி. இந்த பாண்டிய இளவரசி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நலவெண்பா எழுதிய புகழேந்தி புலவரும் அந்த புலவரசியோடு வராரு. எங்கே? அவங்க ஊருக்கு. இந்த புகழேந்தி புலவரை பார்க்க ஒட்டக்கூத்தருக்கு வயிறு எறியுது. அவரோட மன்னர்கிட்ட போய் 1க்கு 2 சொல்லிடுறாரு. மன்னன் அவசரப்பட்டு என்ன பண்ணுறான், புகழேந்தி புலவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலு உள்ள வச்சுட்டான். பயந்துட்டாங்க. இளவரசிக்கு வெறுத்து போச்சு வாழ்க்கையை. என் நாட்டிலேருந்து வந்த புலவரை ஜெயிலில் போட்டிங்களேன்னு மன்னன்கிட்ட கோச்சிக்கிட்டு அந்தப்புறம் போய் ரூமில் உள்ள ஒரு தாப்பாலை போட்டுட்டாங்க. மன்னன் போகிறான், திறக்கலை. அப்போ மன்னன் என்ன பண்ணான்னா, ஒட்டக்கூத்தரை கூப்பிட்டு, நீ ஏதாவது அந்த அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தாப்பாலை திறக்க சொல்லுன்னு. ஒரு விஷயம் தெரியுது, அப்போ நம்ம அரசவை புலவருக்கெல்லாம் என்ன வேலைலாம் கொடுத்துருக்கானுங்கன்னு. ராஜா ஒய்ஃபு கோச்சிங்கன்னா போய் சமாதானப்படுத்தி தாப்பால் தரேன்னு. இந்த ஒட்டக்கூத்தர் ஒன்றும் தெரியாமல் போய் அந்த அறைக்கு முன்னால் நின்று பேசுகிறாரு. அந்த அம்மா ஒட்டக்கூத்தர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சு இன்னொரு தாப்பாலையும் போட்டுச்சான். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு ரெட்டை தாப்பால்னு. அதுதான் கடைசியில் அந்த புகழேந்தி புலவரை ரிலீஸ் பண்ணாங்க. ஆக ஒழுக்கம் இல்லை என்றால் இல்லை சார். உண்மையிலேங்க ஒழுக்கம் எந்த அளவுக்கு இறங்கிடுச்சுன்னா, மன்னிச்சுக்கோங்க இதை சொல்கிறதுக்கு, ஒழுக்கமாக நல்லவராக இருக்கிறவங்கள எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாக சொல்கிறான். என் காது பேர கேட்டான், ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜு பேரை சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சார் அவர் அப்படின்றான். அப்போ மீதி பேர் எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக தானே இருக்கணும். ஆக ஒழுக்கம் எப்பவுமே தனி மனித ஒழுக்கம் போற்றாதவன் மனுஷனே இல்லைங்க. அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, உயிரினும் ஓம்பப்படும்னு. நம்மளில் எத்தனை பேர் பைக் வாங்குகிறோம், போனால் போதுன்னு ஹெல்மெட்டும் வாங்குகிறோம், எத்தனை பேர் போட்டுன்னு போகிறோம், அதை சொல்லுங்கள். இதில் ஒழுக்கம் சார். வேலை மாட்டுங்க, ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு வெளியில் வந்துங்க, பெட்ரோல் டேங்க்குக்கு மேலே வச்சுன்னு ஓட்டுறாங்க. அதை தலையில் மாட்டினா என்ன? இந்த கார் வாங்குகிறோம்,
அவனும் மேனுஃபேக்சர்லேயே பண்ணுறான். பெல்ட்டு போடலன்னா கத்துது. கார் தயாரிக்கிறதே அந்த மாதிரி உன் நன்மைக்காக தான் இல்லையா? நமக்கு அது தெரியாது. இவன் என்ன பண்ணுறாங்க, நான் இன்றைக்கி பார்க்குறேன் ஒரு டாக்ஸி டிரைவரு பெல்ட்டு போடல, அந்த பெல்ட்டு சொருகிற இடம் இல்லை, அந்த மாதிரி ஒரு பின்னு கையில் வச்சுருக்கான், ரெடிமேடாக விற்கிதான். அதை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே ஓட்டுறான். உன் நன்மைக்காக சொல்கிறது. இந்த ஒழுக்கம் கூட இல்லைன்னா நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறோம்? ரொம்ப பாவமாக இருக்குது, பயமாக இருக்குது. இந்த மக்கள் எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல சார். எத்தனை சென்னையில் வந்து பாருங்கள், நம்ம வீட்டு கேட்டை திறந்து வெளில போக முடியாது, அவ்வளோ வண்டி இருக்கும். அடுத்தவன் வீட்டுக்கு கேட்டுக்கு முன்னால் வண்டியை நிறுத்தக்கூடாதுன்ற பொது அறிவே நம்மளுக்கு கிடையாது. இதோட சிரிப்பு என்னென்னா, இந்த கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள்னு போர்டு நம்ம வைக்கணும், வேற எவனும் வச்சுட்டு போகிறான். சென்னை சில்க்கு, சரவணா ஸ்டோரு, மணப்புரம் கோல்டு ரெண்டாக வச்சுட்டு போகிறான். என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இல்லைன்னு என் பேடு இருக்குல்ல, மோகன சுந்தரம் எம்பி, அது தூக்கி போட்டான் எவனோ. இப்போ நானே என் வீட்டு அட்ரஸ் எப்படின்னா, 3 சென்னை சில்க்கு போர்டு இருக்கண்டா வந்துடு அப்படின்வேன். ஒரு க்யூவில் நிற்கிற சிஸ்டம் கூட நமக்கு இன்னும் வரல சார். இல்லை, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்? எல்லாத்துலேயும் அவசரம். ஒன்று கிடைக்குதுன்னா க்யூவில் நிற்கணும், ஒருத்தர் பின்னால் அந்த பழக்கமே இல்லை. எனக்கு என்ன இன்னும் கோவம்னா, பிளேனில் வரவன் கொஞ்சம் படித்தவன் சார். இல்லை, பிளேனில் வரவன் கொஞ்சம் படித்தவன், விவரம் தெரிஞ்சவங்க நினச்சேன். 3 ஹவர் டெல்லியிலேருந்து வரும், அது வரையும் உட்காந்து இருக்கான். அவன் தான் சொல்கிறானே, நிற்கும், நின்ன பிறகு இறங்கு, நான் சொன்ன பிறகு டவுன் பஸ் மாதிரியே பண்ணுறானுங்க. தடாலடியாக எழுந்து அந்த மேலே தூக்கி அவன் பொட்டி எடுக்கும்போது தலையில் கை வச்சுன்னு உட்காந்துக்கணும். எப்போ வேணாலும் தலையில் போடுவான். என்னடா பண்ண போகிற? அவ்வளோ வெளியில் என்ன பண்ண போகிற? என்ன நீ என்ன போய் ஒரு கோட்டைக்கு போய் ஒரு 4 ஃபைலில் கையெழுத்து போட போறியா? இல்லை, அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு வெளில போய் ஷேர் ஆட்டோவில் பேரம் பேசினுக்கு போகிறேன். இல்லை, உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? என்ன இல்லை, ஒரு க்யூவில் நிற்கிற சிஸ்டம் தெரியாது. நம்ம தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே இருக்கிற பெரியவர்கள், பெற்றோருக்கு, உங்கள் குழந்தைகளை நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, இந்த ப்ளீஸ் சொல்கிறது, தேங்க்யூ சொல்கிறது, சாரி சொல்கிறது, க்யூவில் நிற்க வைக்கிறது, இதையெல்லாம் தயவு செஞ்சு கற்றுக் கொடுங்க. நீங்கள் காட்டுகிற நல்ல பாதை அது மட்டும்தான் உண்மையிலேயே. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது சார், எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, க்யூவில் நிற்க சொல்லி. இல்லை, ஒரு முறை கோயிலுக்கு நானும் எங்கள் அம்மாவும் போனோம், பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஓடு 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 பிரசாதம் வாங்க போ அப்படின்னாங்க. நான் போனால் எனக்கு முன்னால் ஒரு பையன், நான், பின்னால் ஒரு 10 பேருக்கு பிரசாதம் தீர்ந்து போச்சு. வந்தேன், எங்கடா பிரசாதம் அப்படின்னாங்க. தீர்ந்து போச்சுண்ணே. ஏன்? இல்லை, க்யூவில் நின்னியா? நீ எப்படிடா பிழைக்க போகிற? ஒரு பிரசாதம் வாங்கிறதுக்கு கூட துப்பு இல்லையேன்ட்டாங்க. இந்த மாதிரி வளர்க்கக்கூடாது. இல்லை, இப்போல்லாம் எப்போ க்யூவில் பார்த்துனாலும் எங்கள் அம்மா தான் ஞாபகம் வரும், பிரசாதம். ஆக தனி மனித ஒழுக்கம் இல்லை. வள்ளுவர் வழியில் என்ன நடக்கலாம்? எது வேணாலும் நடக்கலாம். நான் சொல்கிற மறுபடியும் சுவாமி விவேகானந்தர் சொன்னது தான், ஏதாவது ஒரு கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்கள். ஏதாவது ஒரு கொள்கை, ஒன்றும் இல்லைங்க, சுற்றம் தழால். நம்ம சொந்தக்காரன் சுற்றமாக வாழ கற்றுக்கணும், ஒத்துமையாக. சார், இன்றைக்கி கூட்டு குடும்பம் என்கிற அந்த இதுவே போயிடுச்சு. இல்லை, சுற்றம் போயிடுச்சு. எந்த சொந்தக்காரங்கிட்டையும் நம்ம நிலையாக இல்லை. எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்கிறான், சொந்தக்காரன் சரியில்லைன்னு. நீ சரியாரு? இல்லை சார், சொல்லியிருக்காங்கல்ல பெரியவங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம சொந்தக்காரெலாம் அப்படி தான் சார் இருப்பான், அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தான் போகணும். அப்படிலாம் பார்த்தா எனக்கு எந்த சொந்தக்காரனும் இருக்க மாட்டான். என் சொந்தக்காரெல்லாம் அவ்வளோ நல்லவன். நாங்கள் குடும்பத்தோடு மொத்தம் எல்லா குடும்பமும் சேர்ந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வருஷம் ஒரு வாட்டி போய் பொங்கல் வைப்போம், கடா வெட்டுவோம். இந்த கொரோனாவில் 3 வருஷம் போல் அங்கே போய் பொங்கல் வைப்போம், கடா வெட்டுவோம், சாமி கும்பிடுவோம். ஆனால் எது நடந்தாலும் நடக்கலாலும் எப்படியாவது 2 குடும்பத்துக்கு நடுவில் சண்டை வரும் ஒவ்வொரு வருஷமும். நான் எப்போவுமே போனால் அம்மன்கிட்ட அது மட்டும் தான் வேண்டுவேன், இன்றைக்கி எவனும் அடிச்சிக்கூடாதுன்னு. நடக்காது. எவனாவது 2 குடும்பம் சண்டை போடுவான். இந்த
இது முடிஞ்சுட்டு நான் போகிறேன். நானும் வைப்ப போகிறேன். அதே மாதிரி தான் 2 பேர் சொந்தக்காரர் 2 பேர் சண்டை போட்டுருந்தான். அவனுக்கு சண்டை போட்டுருந்தானுங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு இந்த 2 சொந்தக்காரில் ஒருத்தர் என்ன பண்ணான், சார் மோகன் நீ ஏன் நியாயம் சொல்லுப்பா, நீ படித்தவன், மேடையில் போய் பேசுகிறவன், உனக்கு விஷயம் தெரியும் அப்படின்ட்டான். எனக்கு திடீர்னு நம்மளை அம்பையர் ஆக்கிட்டான் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அதுக்கு அவன் கூட சண்டை போட்ட மாதிரி அவன் என்ன இவர் பெரிய ஆள்னு இவர் போய் கேட்குற, வீட்டுக்கு போனால் சோறே போட மாட்டான் இவன் அப்படின்ட்டு என்னை பற்றி சொல்கிறான். எல்லாம் படிச்சிருக்கா என்ன 4 ஜோக்கு சொல்லிட்டா பெரிய ஆளா? என் பையன் கூட தான் படிச்சிருக்கிறான், இவனாவது MBA படித்தான், என் பையன் அதை சார் அவனை விட்டான் சார். என்ன பிடிச்சிங்கண்ணா கட்சியில் இப்போ நான் அம்பையர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணி கோதால இறங்கலாமான்னு யோசனை பண்ணேன். சொந்தக்காரன் அப்படி தான் இருப்பான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.